வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். இப்போது நீங்கள் ஜோசியர்கிட்டையோ மற்ற பக்கமும் ஜோசியம் பார்க்க போகிறப்போ ஜோசியர் சொல்லுவாங்க, இப்போ நல்ல திசாபுத்தியில் நடக்குது, நல்ல டைமு, நீங்கள் எல்லா காரியம் என்ன புதிய முயற்சிகள் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நீங்கள் நல்ல டைம் ஆயிடுச்சு, நம்ம எல்லா காரியம் நம்ம செஞ்சுட்டு இருக்கலான்னு பார்த்தோம்னா அதெல்லாம் எகென்ஸ்டாக நடந்துட்டு இருக்குது, நல்லது எதுவுமே நடக்காது. அப்புறம் பார்த்தோம்னா வீட்டில் துர்சம்பவங்கள் அடிக்கடி நடந்துட்டு இருக்குது, ஏதாவது கெட்ட காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது, விபத்துகள் நடக்கிறது, கண்டங்கள் நடக்கிறது, அல்லது பிஸ்னஸில் தோல்விகள் ஏற்படுறது, நல்ல திசாபுத்திகள் நடந்துமே நம்மளுக்கு இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. அது ஜாதகத்தில் அது மாதிரி நல்ல டைம் தான், நல்லா தான் இருக்குது, திசாபுத்திகள் நல்லா இருக்குது, ஆனால் நம்மளுக்கு காரணமே தெரியாது, எல்லாமே பேடாக நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம மெயின் என்ன நடக்குது என்ன எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சோழி பிரசனம் தான் பெஸ்ட்டு. அது 108 சோழி தேவ பிரசனம் தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் பார்க்கும்போது 108 சோழி தேவ பிரசனம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது சஞ்சீத கர்மாவா, பிராப்த கர்மாவா, ஜென்ம கர்மாவா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதில் நம்மளுக்கு என்ன விஷயம்னு நம்மளுக்கு வந்துடும். அப்படி பார்க்கும்போது அருட லக்னம், அந்த டைமில் வரக்கூடிய அருட லக்னம், இந்த மந்திர பிரயோகம் பண்ணி உங்களுடைய பேரு, நட்சத்திரம், உங்களுடைய குலதெய்வம், அதுக்குண்டான மந்திர பிரயோகம் எல்லாம் பண்ணி சோழியை நல்லா உருட்டி அப்போ நம்ம கைக்கு என்ன சோழி வருதோ அதை எடுத்து அருட லக்னத்தை நம்ம குறிப்போம். அந்த அருட லக்னம் எது வருதோ அதுக்கு அந்த அருட லக்னத்துக்கு பாதகாதிபதி எப்படி இருக்கிறாரு, குரு என்ன பொசிஷனில் இருக்கார், மாந்தி என்ன பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிறத வச்சு நம்ம சுபகிரகத்தினோட தன்மையெல்லாம் எப்படி இருக்குங்கிறது அப்போ நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு அதுக்குண்டான பரிகார பூஜையை நம்ம செய்யும் போது தான் நம்ம வீட்டில் நம்ம குலதெய்வத்தினோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதோ அல்லது வேற ஏதாவது தடைகள், சத்துருவினால் ஏற்படக்கூடிய தடைகள் ஏதாவது இருந்தாலும் கூட நம்ம நல்ல திசாபுத்தியில் நடந்தாலும் கூட நம்மளுக்கு பேடாக நடந்துட்டு இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சோழி பிரச்சனை தான் உதவியாக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்குண்டான பரிகார பூஜைகள் நம்ம செய்யும் போது கோயிலுக்கு போய் அதுக்குண்டான விளக்கு ஏற்றுறது. நம்ம கும்பகோணத்தில் நம்ம ஒரு பெரிய பாக்கியம் பண்ணிக்கிறோம். கும்பகோணத்தில் நம்ம இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம். கும்பகோணத்தில் 9 நவகிரகங்களுமே இருக்குது. அந்த 9 நவகிரகங்களுக்கும் போய் விளக்கேற்றுறது ஒன்று. ரெண்டாவது காரியம், 9 நவகிரகங்களுக்கும் விளக்கேற்றிட்டு என்ன திசை என்ன புத்தி நடக்குது, திசைநாதனுக்கு உண்டான விளக்கு ஏற்றணும், புத்திநாதனுக்கு உண்டான விளக்கு ஏற்றணும். கடுமையாக சோழி பிரச்சனை கடுமையான தோஷங்கள் இருக்குது அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா யோக திசைகள் நல்லா செயல்படணும்னு தெரிஞ்சால் அப்போ நம்ம என்னன்னு சோழி பிரசனத்தில் கடுமையான தோஷங்கள் மாந்தி சம்மந்தப்பட்டு, பாதகாதேவி சம்மந்தப்பட்டு, சத்துரு சம்மந்தப்பட்டு இருந்தால் நம்ம கணபதி ஹோமம், மகா சுதர்சன ஹோமம், தேவி பூஜை, இந்த 3ஐயும் நம்ம வீட்டில் செய்யணும். செஞ்சோம்னா தான் வீடு சுபிச்சம் அடையும், உங்களுடைய ஜாதகம் சுபிச்சம் அடையும், நீங்கள் சுபிச்சம் அடைய முடியும். அந்த நல்ல திசாபுத்தியில் நடந்தாலும் தடையின்றி நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் என்ன பார்க்கணும், என்னை கான்டாக்ட் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைக்கிங்க, என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜாதகம் ப்ளஸ் சோழி பிரசனம் ரெண்டுமே நல்ல முறையில் பார்த்து உங்களுக்கு உண்டான பலாபலங்கள் சொல்லி எந்த கோயிலில் எத்தனை விளக்கு ஏற்றணும், எப்போ ஏற்றணும், வீட்டில் எப்படி வழிபாடுகள் செய்யணுங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.